Hello viewers, welcome to Kanmani's Easy Math and English channel. Today we are going to see 8th Standard Maths, Samachir Kalvi, Chapter 4, Life Mathematics. So in this chapter we are going to deal about the topic compound variation. So before getting into compound variation, let us recall what are direct and inverse variations. ஸோ நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு இதற்கு முந்தைய வகுப்புகளில் நம்ம படிச்சிருப்போம். இப்போ கலப்பு மாறல் பார்க்க போகிறோம். ஸோ நேர்மாறல் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். இஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆர் சச் தட் அண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஒன் குவான்டிட்டி மேக்ஸ் அ கரஸ்பாண்டிங் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த அதர் குவான்டிட்டி தென் தே ஆர் செட் டு பி இன் டைரக்ட் ப்ரப்போர்ஷன். நேர்மாறல்னா என்னென்னா, ஒரு அளவு கூடும்போது இன்னொரு அளவானதும் கூடணும், அல்லது ஒரு பொருளுடைய அளவு குறையும் போது அதை சார்ந்த இன்னொரு குவான்டிட்டி அல்லது அளவும் குறையணும். ஸோ அட் அ டயத்தில் இன்க்ரீஸ் ஆர் அட் அ டயத்தில் டிக்ரீஸ், இந்த மாதிரி வேரியேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைரக்ட் வேரியேஷன் சொல்கிறோம். ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல k இஸ் ஈக்குவல் டு y/x. இப்போ ஒரு பேனாவுடைய விலை 5 ரூபா அப்படின்னா 2 பேனாவுடைய விலை என்ன ஆகும்? 10 ரூபா. ஸோ நம்பர் ஆஃப் பென்ஸ் கூட அதோடைய காஸ்ட்டும் கூடுது. இது ஒரு டைரக்ட் வேரியேஷனுக்குள்ள எக்ஸாம்பிள். இது போக நமக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது டைரக்ட் வேரியேஷனில். டிஸ்டன்ஸு, டைமு. இப்போ நமக்கு தூரம் கூட நம்ம எடுத்துக்கக்கூடிய டைமும் கூடும். அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா, டைம் கூட டிஸ்டன்ஸும் கூடும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ், ஸ்பெண்டிங். இப்போ ஒரு ஃபேமிலிக்கு நம்ம ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஃபெஸ்டிவல் சீசனில். ஸோ பர்ச்சேஸ் கூடும்போது நம்மளுடைய ஸ்பெண்டிங் லிமிட், அதாவது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோமோ அதுவும் நமக்கு கூடும். ஸோ எவ்வளோ பொருள் நம்ம வாங்குகிறோமோ அதோடைய காஸ்ட் கூடுற மாதிரி தான் இது. ஸ்பெண்டிங் லிமிட்டும் நமக்கு கூடுது. நெக்ஸ்ட்டு ஒர்க் டைம் ஏர்னிங்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் ஹவர்ஸ் நமக்கு குறையுது அப்படின்னா நம்மளுடைய பே, சம்பளமும் அதே மாதிரி குறையும். அண்ட் வைஸ் வர்ஸா. நெக்ஸ்ட் ஹெட்டிங் இன்வர்ஸ் வேரியேஷன் அல்லது இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லுவாங்க. இஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆர் சச் தட் அண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஒன் குவான்டிட்டி மேக்ஸ் அ கரஸ்பாண்டிங் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் அதர் குவான்டிட்டி தென் தே ஆர் செட் டு பி இன் இன்வர்ஸ் வேரியேஷன் ஆர் இன்டைரக்ட் வேரியேஷன். ஒரு அளவு கூடும்போது மற்றொரு அளவானது குறையணும், இன்னொன்று குறையும் போது மற்றது கூடணும். ஸோ ஆப்போசிட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம எதிர்மாறல். இதுக்கு ப்ரப்போர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். k இஸ் ஈக்குவல் டு xy where k இஸ் கிரேட்டர் தேன் 0. இப்போ இதுக்கு மோர் எக்ஸாம்பிள்ஸ். ப்ரைஸு, கன்சப்ஷன். இப்போ ஒரு பொருளுடைய ப்ரைஸ் கூடிக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கட்டத்தில் என்ன செய்வோம்? அதோட யூசேஜை நம்ம குறைச்சிருவோம். இது விலை ஏறிக்கிட்டே இருக்குது, நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைப்போம். ஸோ அந்த யூசேஜ் தான் கன்சப்ஷன். ஸோ ப்ரைஸ் கூட கன்சப்ஷன் குறையுது. ஸோ இது எக்ஸாம்பிள் ஃபார் இன்வர்ஸ் வேரியேஷன். நெக்ஸ்ட்டு ஒர்க்கர்ஸு, டைமு. இப்போ ஒரு வேலையை செய்கிறதுக்கு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், வேலையாட்கள் இப்போ கூடுறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ டைம் டேக்கன் கம்மியாக செய்வோம். இப்போ நம்ம ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலையை 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த டைம் நம்ம குறைச்சி எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு, டைம். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அப்போ நம்ம நார்மல் ஸ்பீடில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் போவோம். இல்லை நமக்கு சீக்கிரமாக நமக்கு வேலை முடியணும்னு நினைக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? வேகமாக ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம போவோம். ஸோ ஸ்பீடை கூடும்போது நமக்கு டைம் டேக்கன் நம்ம சீக்கிரமாகவே போய் ரீச் பண்ணிடுவோம். ஸோ ஸ்பீடு கூட நம்மளுடைய டைம் குறையும். அண்ட் வைஸ் வர்ஸா, அதாவது ரிவர்ஸ். இப்போ டைம் கூடுது அப்படின்னா ஸ்பீடு குறையும், டைம் குறையுது அப்படின்னா ஸ்பீடு கூடும். ஸோ அதான் வைஸ் வர்ஸாக்குள்ள மீனிங். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் வேரியேஷன். காம்பவுண்ட் அப்படின்னா செயின் ஆஃப் 2 ஆர் மோர் வேரியேஷன். அட் அ டயத்தில் நமக்கு டைரக்ட் வேரியேஷனும் வரும், இன்வர்ஸ் வேரியேஷனும் வரும். இதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, 2மே டேரெக்டாக இருக்கலாம், இல்லை 2மே இன்வர்ஸாக இருக்கலாம். ஒன்று டேரெக்டு, இன்னொன்று இன்வர்ஸு. இன்னொரு சாய்ஸு ஒன்று இன்வர்ஸு, மற்றது டேரெக்ட். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம காம்பவுண்ட் வேரியேஷன்னு சொல்கிறோம். கலப்பு மாறல் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ப்ரப்போர்ஷன் மெத்தட். இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம டேட்டாவை கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணிவிட்டு அது டைரக்ட் வேரியேஷனில் இருக்கா, இன்வர்ஸ் வேரியேஷனில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ப்ரப்போர்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இந்த மாதிரி இருந்தால் ப்ரப்போர்ஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட். ஸோ இந்த இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம். இப்போ இல்லஸ்ட்ரேஷனில் மென் கொடுத்துருக்காங்க, ஆர்ஸ் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மென் இப்போ அன்னோன். இப்போ ஏக்கு நேராக எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அன்னோன் எக்ஸ் இஸ் இன் மென். ஸோ இட் இஸ் கம்பேர் டு த நோன். அன்னோன் குவான்டிட்டியை நம்ம நோன் குவான்டிட்டியோடு தான் கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி கலப்பு மாறல்ல தெரிஞ்சதையும் தெரியாதையும் கம்பேர் பண்ணி அது இன்வர்ஸா இல்லை டைரக்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போது unknown நம்பர் ஆஃப் மென்,
அதை நோன் அதாவது ஆஸோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஆஸ் அண்ட் டேஸ். ஸோ இஃப் மென் அண்ட் ஆஸ் ஆர் இன் டைரக்ட் ப்ரப்போர்ஷன், நம்பர் ஆஃப் மென்னும் நம்பர் ஆஃப் ஆஸும் டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ள மல்டிப்ளையிங் ஃபேக்டரை நம்ம என்ன எடுத்துக்கணும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கணும். அதாவது D/Cயாக வந்துடும் ஆஸ். தென் மென்னையும் டேஸ் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளையிங் ஃபேக்டரில் சேஞ்ச் இருக்காது. ஸோ அப்படியே E/F நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மென் கண்டுபிடிக்கணும்னா x is equal to a into D/C into E/F. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபார்முலா மெத்தட். P1 D1 H1 by W1 is equal to P2 D2 H2 by W2. இது என்ன மீனிங் அப்படின்னா P denotes persons, D denotes days, H denotes hours. ஸோ இதில் சஃபிக்ஸில் 1 2 அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், 2 அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா P1 men doing W1 units of work in D1 days and P2 men doing W2 units of work in D2 days working H1 and H2 hours per day. ஸோ இதில் ஐடென்டிஃபைங் த ஒர்க் W1 W2 நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் இந்த சம்ஸில். அப்போ தான் நமக்கு வந்து அன்னோன் எக்ஸை ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ லெட் us solve more sums. Shall we see exercise 4.4, sum number 2 now? So what is given? 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the job in 20 days working 14 hours a day? 210 ஆட்கள் வந்து, அதாவது ஆண்கள் 210 ஆண்கள் வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்து மொத்தமாக 18 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ அதே வேலையை 20 நாளில் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் மீனி எத்தனை ஆண்கள் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இது ஒரு காம்பவுண்ட் வேரியேஷன் நமக்கு தெரியுது. ஸோ இது 3 மெத்தட் நம்ம பார்த்தோம். அதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட். ஸோ ஃபார்முலா மெத்தடு, ப்ரப்போர்ஷன் மெத்தடு, மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தடு 3 மெத்தட் பார்த்தோம். அதில் நம்மளுடைய பெஸ்ட்டு சாய்ஸ் டைம் சேவிங் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தட். இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படின்னு நம்ம எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது எது நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அன்னோன் வந்து எதுன்னு பாருங்கள். ஹவு மெனி மென் கேட்டிருக்கிறதுனால நம்பர் ஆஃப் மென் வந்து லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்கு? ஆர்ஸ் கொடுத்துருக்கு, டேஸ் கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் மென் கொடுத்து ஒரு செட்டு நம்பர் ஆஃப் மென் கொடுத்து அடுத்த செட்டு மென் கேட்டிருக்கு. ஸோ எது கேட்டிருக்காங்களோ அதை லாஸ்ட்டாக வச்சுக்கிறோங்க. எதெல்லாம் கொடுத்துருக்கோ அதை ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு செட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 210 ஆட்கள் 12 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 18 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை ஆட்கள், அது அன்னோன் வந்து நம்ம எக்ஸு, அதே வேலையை 20 நாட்களில் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் மீனி எத்தனை பேர் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்ஸையும் நம்பர் ஆஃப் மென்னையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு நோன் ஒரு அன்னோன் இப்படி கம்பேர் பண்ணால் தான் நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ஆர்ஸ் வந்து 12லேருந்து 14 மணி நேரம் வந்து கூடுது. அப்போ அந்த கூடுறதை வந்து நம்ம ஆரோ மார்க் மேல் நோக்கி போட்டுக்கலாம். ஸோ 12 ஹவர்ஸ்லேருந்து 14 ஹவர்ஸ் கூடுது. அப்போது நம்பர் ஆஃப் மென் என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் மென் வந்து நமக்கு குறையும். அப்படியா? நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கூடும்போது நம்பர் ஆஃப் மென் வந்து நமக்கு குறையும். அதிகமாக நம்ம வேலை செய்கிறாங்க, மணி நேரங்கள் வந்து சேர்ந்து வேலை செய்யும்போது நம்பர் ஆஃப் மென் ஆட்கள் வந்து கம்மியாக தேவைப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்வர்ஸ் வேரியேஷனா. ஸோ நம்ம இன்வர்ஸுக்கு வந்து நம்ம ஐன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஐ. அப்போ எடுத்தோன்னே இங்கே என்ன எழுதிருங்க? எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிருங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் மென் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய 210 ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்மளுடைய மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் வந்து நமக்கு ஒரு இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா தேர் வில் பி நோ சேஞ்ச். அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 12/14 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டரை 12/14 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இப்போ நம்பர் ஆஃப் டேஸ். நம்பர் ஆஃப் டேஸையும் நம்பர் ஆஃப் மென்னையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன இருக்குது? கூடியிருக்கு. 18 நாட்கள்லேருந்து 20 நாட்கள் கூடியிருக்கு. அப்போ நாட்கள் கூட கூட ஆட்கள் என்ன ஆவாங்க? குறைவாங்க. ஸோ இதுவும் நமக்கு ஒரு இன்வர்ஸ் வேரியேஷன் தான். ஸோ இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் எப்படி வரும்? தேர் வில் பி நோ சேஞ்ச். அப்படியே 18/20 இருக்கும். இதே இது டேரக்ட் வேரியேஷனாக இருந்தால் நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல்
கீழிருந்து மேல் போடணும், தலைகீழி. இப்போ இதில் கேன்சல் பண்ணிக்கலாமா? எதால் கேன்சல் பண்ணலாம்? இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இது 210ல் ஒரு 0, 20ல் ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 14ஐயும் 12ஐயும் நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 6 ஆர் 12, 2 7s ஆர் 14. இந்த 2ஐயும் 18ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 2 9s ஆர் 18. தென் 7ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 7 3s ஆர் 21. ஸோ வாட் இஸ் பேலன்ஸ்? x is equal to 3 into 6 into 9. இப்போ இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் you'll be getting 162. ஸோ நம்பர் ஆஃப் men வந்து நமக்கு 162. Thus 162 men will complete the work in 20 days. So this is our required answer. Sum number 4. A cement factory makes 7,000 cement bags in 12 days with the help of 36 machines. How many bags can be made in 18 days using 24 machines? ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி 12 நாட்களில் 7000 சிமெண்ட் மூட்டைகளை தயாரிக்குது. அதுக்கு தேவைப்படுற மிஷின் 36. அப்போது 18 டேஸில் 24 மிஷினை யூஸ் பண்ணி எத்தனை சிமெண்ட் மூடைகளை நம்ம தயார் செய்யலாம் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு, என்னெல்லாம் கேட்டிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பேக்ஸ் அதில் ரெண்டாவது செட்டில் அன்னோன், ஸோ அதை எக்ஸ்ன்னு எழுதிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு days, number of days, number of machines. So number of days, number of machines. The heading up போட்டுக்கங்க. This is a tabular column. So first set, how many days? 12 days. With the help of 36 machines, 7,000 cement bags are made. Then X number of bags in 18 days with the help of 24 machines. So compare the first known with unknown. இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கூடி இருக்கு. ஸோ கூடுறதுக்கு ஆரோ மார்க்கை சிம்பாலிக்காக நம்ம அப்வர்ட்ஸில் போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ் கூடுது. இப்போ நாட்கள் கூட கூட தயாரிக்கக்கூடிய சிமெண்ட் மூடைகளும் கூடும். ஸோ இது டைரக்ட் வேரியேஷன் வந்துடுமா? ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் என்ன வரும்? ஃபஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து ஒரு டைரக்ட் வேரியேஷன் அப்படிங்கும்போது நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ 18/12 இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். நம்பர் ஆஃப் மிஷின்ஸையும் நம்பர் ஆஃப் பேக்ஸையும். நம்பர் ஆஃப் மிஷின் வந்து இப்போ குறையுது. தயாரிக்கக்கூடிய இயந்திரங்களின் எண்ணிக்கை குறையும் போது அந்த மூடைகளின் எண்ணிக்கையும் என்னாகும்? குறையும். ஸோ குறையிறதுக்கு சிம்பாலிக்காக நம்ம டவுன்வர்ட்ஸ் ஆரோ போட்டுக்கலாம். ஸோ இதுவும் வந்து என்ன தான்? டைரக்ட் வேரியேஷன் தான். ஒரு குவான்டிட்டியில் இருக்க மாற்றம் இன்னொரு குவான்டிட்டியில் சேமாக இருக்குது அப்படின்னா அது டைரக்ட் வேரியேஷன். ஸோ இதுவும் நம்ம ரெசிப்ரோக்கல் தான் எடுக்கணும். ஸோ 24/36 இந்த இடத்துல எக்ஸுக்கு நேரம் இருக்கக்கூடிய 7,000 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். Now we can cancel this 18 and 36/18 table, then 12 and 24/12 table, then 2 and 2 gets cancelled. So finally we will be getting 7,000. So 7,000 denotes cement bags. So 7,000 cement bags can be made in 18 days using 24 machines. So this is our required answer. Sum number 4. A soap factory produces 9,600 soaps in 6 days, working 15 hours a day. In how many days will it produce 14,400 soaps, working 3 more hours a day? ஒரு சோப் ஃபேக்ட்ரி 6 நாட்களில் 15 மணி நேரம் மேனி வேலை செஞ்சு 9,600 சோப்பு செய்கிறாங்க. அப்படின்னா 14,400 சோப்ஸை இன்னும் 3 மணி நேரம் கூடுதலாக ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணும்போது எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறது கொஷின். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஆஸ்கடு. ஸோ அன்னோன். ஸோ அன்னோனை எப்போவுமே நம்ம இந்த டேப்லர் காலமில் லாஸ்ட்டாக வச்சுக்க சொல்லியிருக்கேன். அதை செகண்ட் செட்டில் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க. இப்போ நம்பர் ஆஃப் சோப்ஸ் கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் ஆர்ஸ் கொடுத்துருக்கு. அது ரெண்டையும் நம்ம வரிசையாக எழுதிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சோப்ஸ், நம்பர் ஆஃப் ஆர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது 9,600 சோப்ஸ்
Then next setல 14,400 soaps. So 15 மணி நேரம் எத்தனை நாளைக்கு? 6 நாளைக்கு. 3 மணி நேரம் கூடுதலாக இந்த இடத்துல மோர் அப்படின்னு ஒரு வேர்ட் எக்ஸ்ட்ரா வருது. 3 டேஸ்ன்னு கொடுக்கல, 3 more days அப்படின்னா அந்த 15ஓட ஒரு 3 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய நம்பர் வந்து இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. ஸோ 18 hours எத்தனை டேஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே we are going to use multiplicative factor method. We are going to verify whether the variations are direct or inverse. So first let us compare known with unknown. So number of soaps வந்து இப்போ கூடுதலாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை விட அடுத்து கொடுத்துருக்க செட் வந்து நம்பர் ஆஃப் சோப்ஸ் கூடுது. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் என்னாகும்? தயாரிக்கக்கூடிய சோப்புகளின் எண்ணிக்கை கூடும்போது நாட்களின் எண்ணிக்கையும் கூடும். ஸோ இது வந்து டைரக்ட் வேரியேஷன். ஸோ போத் ஆஃப் தெம் ஆர் இன் டைரக்ட் வேரியேஷன். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் நமக்கு என்ன எடுக்கணும்? ரெசிப்ரோக்கலாக எடுக்கணும். டைரக்ட் வேரியேஷனில் இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் 14,400 by 9,600. நெக்ஸ்ட்டு அடுத்த செட்டு நம்பர் ஆஃப் ஹார்ஸையும் நம்பர் ஆஃப் டேஸையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஹார்ஸ் வந்து இப்போ என்ன ஆகுது? கூடுது. 15 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் கூடியிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஹார்ஸ் கூடும்போது நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் என்னாகும்? குறையும். வேலை செய்யக்கூடிய மணியின் அதாவது நேரங்கள் கூடும்போது நாட்கள் வந்து என்னாகும்? குறையும். ஸோ திஸ் இஸ் இன் இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷனுக்கு தெர் பி நோ சேஞ்ச் இன் த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர். அப்படியே நம்ம போட்டுடலாம். 15 by 18 எக்ஸுக்கு நேரம் இருக்கக்கூடிய 6 இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். Then we can cancel the common 2 zeros here. Then in the 6ஐயும் 96ஐயும் அடிங்க. 16 6 are 96. 16ஐயும் 144 அடிக்கலாம். 16 9s are 144. 9ஐயும் 18ஐயும் அடிக்கலாம். 9 2s are 18. ஸோ நமக்கு வந்து 15 by 2 அப்படின்ட்டு இருக்கும். நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 15 by 2 இது வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். So 15 by 2 is nothing but 7.5. So 7.5 days will be taken to produce 14,400 soaps. இந்த 7 1 by 2 எப்படி கண்டுபிடிச்சோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ரீகால் த மெத்தட். இட் இஸ் நோன் ஆஸ் QRD மெத்தட். சாதாரண டிவிஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. டிவைட் பண்ணி பாருங்கள். 2 7s are 14, பேலன்ஸ் 1. திஸ் இஸ் கால்டு Q, திஸ் இஸ் R அண்ட் திஸ் இஸ் D. ஸோ QRD வேணும் அப்படின்னா கோஷன்ட் 7, ரிமைண்டர் 1, டிவைசர் இஸ் 2. ஸோ 7 1 by 2 7 நாட்கள் 14,400 சோப்புகளை 3 மணி நேரம் கூடுதலாக வேலை செய்தால் நம்ம தேவைப்படக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை 7.5 அல்லது 7 நாட்கள். Sum number 5. If 6 container lorries can transport 135 tons of goods in 5 days, how many more lorries are required to transport 180 tons of goods in 4 days? 6 கண்டெய்னர் லாரி 135 டன் பொருட்களை 5 நாளையில் ஏற்றுமதி பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா 180 டன்னை 4 நாளையில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை லாரிஸ் கூடுதலாக தேவைப்படும்? இங்கே மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து கூடுதல், மெனி மோர். ஸோ ஃபஸ்ட்டு எது கேட்டிருக்கு? நம்பர் ஆஃப் லாரிஸ். ஸோ எது அன்னோனோ அதை லாஸ்ட்டாக வச்சுக்கிறோங்க. செகண்ட் செட்டில் மறக்காமல் எக்ஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டன்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ். ஃபஸ்ட்டு நான் செட்டில் 135 டன்ஸை 5 நாளையில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு 6 லாரி தேவைப்படுது. அடுத்து 180 டன்னை 4 நாட்களில் எத்தனை லாரிஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது கொஷின். ஸோ we are going to use again multiplicative factor method. So let us see whether the given quantities are in direct or inverse variation. So first let us compare the known with unknown. ஸோ நம்பர் ஆஃப் டன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு? இப்போ கூடியிருக்கு. நம்பர் ஆஃப் டன்ஸ் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக லாரிஸ், நம்பர் ஆஃப் லாரிஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ டைரக்ட் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷன்னா நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர் என்ன ஆகும்? அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுப்போம். ஸோ 180 by 135 இன்ட்டு நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேஸையும் நம்பர் ஆஃப் லாரிஸையும் கம்பேர் பண்ணலாம். டேஸ் என்ன இருக்குது? இப்போ குறைஞ்சிருக்கு. நம்பர் ஆஃப் டேஸ் குறையுது அப்படின்னா நமக்கு தேவையான லாரி என்னாகும்? கூடும்.
ஸோ நாட்கள் குறையுது அப்படின்னா லாரிகள் கூடும். ஸோ இது வந்து ஒரு இன்வர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷனில் நம்ம என்ன செய்வோம், அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டரை அப்படியே ஆஸ் இட் இஸ் போட்டுருவோம். அடுத்து எக்ஸுக்கு நேரம் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நவ் வி கேன் கேன்சல். இது 2 டேபிள் அடிக்கலாம். 2 3s are 6, 2 2s are 4. தென் இந்த 2ஐயும் 180 அடிக்கலாம். 2 90s are 180. தென் இந்த 5ஐயும் 135 5 டேபிள் அடிங்க. 5 2s are 10, பேலன்ஸ் 335 27. நெக்ஸ்ட்டு இந்த 3ஐயும் 27ஐயும் அடிக்கலாம். 9ஐயும் 90 அடிக்கலாம். 10. ஸோ ஃபைனலி வில் பி கெட்டிங் x is equal to 10, which denotes the number of lorries. ஸோ முதல்ல இருந்த லாரி வந்து 6 லாரிஸ், இப்போ இருக்கிறது வந்து 10 லாரிஸ். அவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய லாரிஸோட எண்ணிக்கை கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி மோர் லாரிஸ் ஆர் ரெக்வயர்ட், எத்தனை லாரிகள் கூடுதலாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும், இப்போ கண்டுபிடிச்ச 10லேருந்து இங்கே இருக்கக்கூடிய கொடுத்த 6ஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 10 minus 6 is equal to 4 லாரிஸ். 4 லாரிஸ் அல்லது 4 more லாரிஸ், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா 4 more lorries are required to transport 180 tons of goods. I hope you have understood all the sums based on compound variation. Thank you, viewers.